ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லிட்டு யார் குரல் கொடுத்ததுன்னா எம்என் ராய் அவர்கள் தான். 1934 அவர் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அப்புறம் காந்தியும் கேட்டிருப்பார், இந்தியாவுக்கு அரசியலமைப்பு இருக்கணும், அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியர்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு காந்தியும் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தராக கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. 1940 இரண்டாம் உலகப் போர் டைமில் என்ன ஆகும்னா, லின்லித்கோ அப்படின்ற ஆங்கில பிரதிநிதி இந்தியர்களை கேட்காமலேயே அவங்க உலகப்போரில் இந்தியாவும் கலந்துக்கோன்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருவார். இதனால் கோபமாக இருந்த இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க அவங்களோட பதவியை விட்டு விலகிடுவாங்க. அவங்க இந்தியர்களை கேட்காம லின்லித்கோ கொடுத்த அறிவிப்பால் காங்கிரஸ் அவங்க மாநிலத்தில் பதவி புரிஞ்சதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு லின்லித்கோ சரி காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சில வாக்குறுதியை கொடுத்துருப்பார். அதுக்கு பேர் தான் ஆகஸ்ட் நன்கொடை. நீங்கள் வேர்ல்டு வாரில் பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் கேட்குறத நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பார். இதுதான் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 இந்தியா வந்திருக்கும். அதில் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் தான் அந்த குழு இந்தியாவுக்கு வந்திருக்கும். அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, டொமினியன் அந்தஸ்து தரோம், நீங்களே அரசியலமைப்பு ஏற்றுக்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்ட காந்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பார், பின் தேதியிட்ட காசோலை. இந்த கூற்று அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நேரும் ஒரு கூற்று சொல்லியிருப்பார், நான் முதலாக இவ்வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன். இந்த கூற்றை நேரு சொல்லியிருப்பார், ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். இதுவும் முடிஞ்சுதான். அடுத்து கேபினெட் தூதுக்குழு வரும் 1946 மார்ச் 15. இவங்க உலகப் போர்லாம் முடிஞ்ச பிறகு அட்லி பிரதமராக பொறுப்பேற்றிருப்பார். அவர் தான் இந்த 3 பேர் இருப்பாங்க இந்த குழுவில். ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இவங்க 3 பேர் தான் இந்த குழுவில் இருப்பாங்க. இந்த 3 பேர் இருக்க குழு தான் கேபினெட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் பெத்தி கிளாரன்ஸ். இந்த குழுவோட பரிந்துரை அடிப்படையில் தான் நம்ம அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை எப்படி தேர்வு செய்ய போகிறோன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இவங்க இடைக்கால அரசாங்கமும் நீங்கள் அமைக்கணும்னு 14 பேருக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. இதில் 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் தான் இந்த இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். ப்ளஸ் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்சுருப்பாங்கன்னா, மாகாணங்களில் 10 லட்சம் மக்களுக்கு ஒருத்தர் அப்படின்னு தேர்வு செய்யணும் அப்படின்னும், சுதேச உறுப்பினர்கள், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர் இருப்பாங்க, டெல்லி, அஜ்மீர், கூர்க். இந்த 3 பகுதியில் இருந்தும் 3 உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர், சுதேச உறுப்பினர்கள் மொத்தம் 93, மாகாண பிரதிநிதிகள் 292. மொத்தமாக இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 389 பேர் இதில் இருந்திருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 பேர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னா, காந்தியும் ஜின்னாவும் இந்த நிர்ணய சபை உறுப்பினராக அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எப்படி நமக்கான அரசியல் அமைப்பை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.